எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா. என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன் பாதை நீ நாதா. எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா. என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன் பாதை நீ நாதா. கார்கால மேகம் கண்டும் கனலானேன் நானே நாதா. கார்கால மேகம் கண்டும் கனலானேன் நானே நாதா. வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? உற்சாகம் இல்லையே, நல்லா இருக்கீங்களா? ஓகே, சரி. எல்லாருக்கும் பாட்டு கேட்கறது என்ன சொல்லுவோம், என்ன கதை இருக்கக்கூடிய பாட்டு நான் பாடுறேன், நீங்க வாங்கி பாடுங்க, சரியா? வருகவே 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 வருங்காலம் நமது என்று வானதீர கோஷமிட்டு வருகவே வருகவே வருகவே. வருங்காலம் நமது என்று வானதீர கோஷமிட்டு வருகவே வருகவே வருகவே. நமது மறை மாவட்ட பணிக்குழு செயற்குழு உறுப்பினர்களின் தொடக்க பாடலுடன் இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகிறது. Yeah.
தன்னுடைய ஆதரவை நல்கி நம்மை வாழ்த்த வருகை தந்திருப்பவர்கள் துறவியர் பேரவை சியாவையுடைய பிரதிநிதி மதிப்பிற்குரிய அருள் சகோதரி ஜெயந்தி அவர்கள் மிகச் சுருக்கமாக தனது வாழ்த்துறையை இப்போது பதிவு செய்கிறார்கள். இந்த கருப்பு தினம் உரிமைக்கான போராட்டத்தில் தலைமையேற்று வழிநடத்த இருக்கின்ற நமது மேலாளர் ஆணையர் ஆல்பர்ட் கிறிஸ்மஸ் அவர்களோடு இணைந்து இந்த பணிக்குழுவை திட்டமிட்டு இந்த மாநாட்டை சிறத்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் இங்கு கருத்துரைகளை வழங்க வந்திருக்கின்ற பெரியவர்களையும் அவையில் அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையை சொல்கிறீர்கள், எனக்கு புது அனுபவம் துறையில் சார்பாக கலந்து கொள்ள வேண்டும். அடுத்து எங்கள் பணியை யார் கீழ்படுத்த இருக்கிறார்களோ அவர்களுக்காக எங்கள் பணிதான் விரும்புவார்கள். அது செயல்படுத்தி கொடுக்கின்ற பொழுது எனக்கு இது சின்ன சந்தோஷம் இருந்துச்சு. ஏதோ ஒரு நிறுவனங்களுக்குள் ஒரு துறவியர் பேரவை அமைப்பிட்டது வருகின்றோம் போகிறோம், சமூக பணியில் ஈடுபடுகின்றோம். ஆனால் இது ஒரு மாநாட்டில் கலந்து கொள்ளும் என்பது ஒரு புது அனுபவமாக இருக்கின்றது. இந்த வாய்ப்பளித்த இந்த அவைக்கு நான் நன்றி கூறுகின்றேன். உங்களோடு கலந்து கொள்வதில் என்னுடைய நேரத்தை என்னுடைய பங்களிப்பு கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மாநாடானது சிறப்பாக நடைபெறவும் இங்கே எடுக்கப்படுகின்ற திட்டங்கள் தீர்மானங்கள் நம்மை புலப்படுத்திருக்கின்ற சக்திகளிலிருந்து நாம் விடுபட்டு அனைத்து மக்களும் ஒருவரை எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை நாம் ஆணைத்தரமாக இந்த மாநாட்டின் வழியாக பதிவு செய்திடவும் நமக்கான உரிமைகளை மீட்டெடுத்திடவும் ஒரு இயக்கமாக இணைந்து இந்த மாநாட்டின் வழியாக நமது கருத்தை பதிவு செய்திடவும் இதன் மூலம் நமது உரிமைகள் மீட்டெடுத்திடவும் வாழ்த்தி இந்த வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஏறக்குறைய 3:15 ஆகிவிட்டது. ஆயரவர்கள் சாமியார்களுடன் தாண்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவருடைய உரைக்கு முன்னதாக அதில் மிக முக்கியமாக சுரேஷ் காணி அவர்கள் தன்னுடைய அனுபவத்திலிருந்து நிறைய காரியங்களை நமக்கு சொல்லித்தர இருக்கின்றார்கள். அதற்கு முன்னதாக ஏன் இந்த கூட்டம், ஏன் இந்த கருப்பு தினம், ஏன் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய 10வது நாள் நமக்கு முக்கியமான ஒன்று என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் உங்களுடைய கருவிலே அருமையான ஒரு சிறிய சிந்தனைக்கான பேப்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதை நீங்கள் இப்பொழுதுதான் வாசிக்க வேண்டும் என்பதில் உங்களுடைய இல்லத்தில் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கின்ற பொழுது நீங்கள் வாசிக்க வேண்டும். நிச்சயமாக பயனுள்ள ஒன்றாக இருக்கும். எனவே இன்று சிறப்புரையாற்ற இருக்கின்ற சுரேஷ் காணி அவர்களை பல ஆண்டுகளுக்கு குரல் சந்திக்கின்றேன். இதற்கு முன்னதாக அவர்களுடைய உரைகளை கேட்டிருக்கிற அவர்கள் அடித்தட்டு மக்கள் மலைகளிலே அவர்கள் வாழ்ந்தாலும் சமூகத்துடைய அடித்தட்டு மக்களுடைய ஒரு பகுதியில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவருடைய சிந்தனைகள், அவருடைய அனுபவங்கள், வாழ்க்கை முறைகள் எல்லாம் நமக்கு வித்தியாசமான ஒன்றாக இருக்கும். அவருடைய அனுபவத்திற்கு நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அவர்களோடு இணைந்து நமக்கு நல்ல சிந்தனைகளை கொடுக்க வந்திருக்கக்கூடியவர்கள் அங்கு இருக்கின்ற காஸ்ட்ரி சுந்தர் அவர்கள் குடித்துறை வரைமாவட்டத்தினுடைய வழக்குரைஞராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு நீதிமன்றங்களுக்கு சென்ற வழக்குகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சமூக சிந்தனையால், மிகச்சிறந்த ஒரு சமூக சிந்தனையால், மனிதர்கள் ஒடுக்கப்படுவதை பார்க்க சகிக்க முடியாமலே குரல் எழுப்பக்கூடிய, எந்த ஒரு நிலையில் யார் சென்று உதவியை கேட்டாலும் அவர்களுக்கு உடனடியாக உதவக்கூடிய ஒரு மனநிலையில் வாழக்கூடிய ஒரு வழக்குரைஞர். எனவே நாம் அவரை அறிமுகம் செய்து கொள்ளலாம், அவருடைய தொலைபேசியை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். தேவைப்படுகின்ற பொழுது அவரை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். அது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கின்றது. அதுபோன்று ஓலகோடு ஜானவர்கள் புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள், ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதி புத்தகங்களாக வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வரை மாவட்டத்தில் மிகச்சிறந்த ஒரு சிந்தனையாளராக, எழுத்தாளராக இருக்கின்றார்கள். பல்வேறு நூல்களை அவர்கள் எழுதி நம்முடைய சமூகத்திற்கு சிந்தனைகளை கொடுத்துக் கொண்டே இருக்கிறது, கற்றுக் கொடுக்கின்றார்கள். புத்தகங்கள் வழியாக கற்றுக் கொடுத்தார். எனவே இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வேண்டும் என்ற செயற்குழு சார்பாக அவர்கள் அழைத்த பொழுது மிக மிக மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு சிந்தனைகளை கொடுக்க இருக்கின்றார்கள். எனவே இந்த நாள் நமக்கு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால் விடுதலை நாளாக இருக்க வேண்டும். இந்த சமூகம், இந்த நாடு நமக்கு சட்ட ரீதியாக பாதுகாப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார். எல்லா மதத்து மக்களும் சமமான வாய்ப்புகளையும் அந்தஸ்துகளையும் உரிமைகளையும் பெற்று
வாழ வேண்டிய நிலையில் நாம் மட்டும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆனால் பல வேளைகளில் இந்த தேவையில் நாம் இருந்தாலும் நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த விடுதலைக்காக போராடுகிறோமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறார். போட்டுக்கோமா நிறைய எல்லாரும் சேர்ந்து போராடுறோமா இல்லை. சிறிது நம்முடைய 80 பேர் வந்திருக்கிறீங்க, 1000 பேர் வந்து விட்டார்கள். எனவே எல்லா ஊர்களிலும் அணிதிரண்டு இந்த வளாகத்தை நிரப்பி இருக்க வேண்டும். ஆனால் நாம் இத்தனை பேர் வந்தது பெரிய ஒரு காரியம் தான். வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். எனவே 1000 பேரை கடவுளை எழுப்பி வாழ்த்தி வரவேற்போம். நம்முடைய கீழ்ச்சியுடைய வச்சிட்டார்கள். எனவே இந்த நாளில் இது ஒரு சிறிய கூட்டமாக இருந்தாலும் சிறிய கூட்டத்தில் இருந்தால் பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்வார். எனவே கூட்டத்தினுடைய எண்ணிக்கையை பற்றி நாம் பயப்பட வேண்டிய, கவலைப்பட வேண்டிய, வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 80 பேரும் நாம் வெட்டி குண்டுகளாக மாறும், சட்டத்தின் முன் வெட்டி குண்டுகளாக மாறி சமூக சீர்திருத்த சிந்தனைகளை எடுத்துச் சொல்வோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய நாட்டிலே மாற்றம் ஏற்படும். அதைத்தான் இது பார்க்கின்றோம். பல்வேறு சமூகங்கள் முதன்மையான சமூகங்களாக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் சிந்தித்திருக்கிறார்கள் கற்றார். எனவேதான் அம்பேத்கருடைய வரிகளை முதலிலே எழுதியிருக்கிறார். கற்பி ஒன்று சேர் போராடு என்று சொல்வார்கள். கற்பி ஒன்று சேர் போராடு. பலருக்கு இந்த சமூகத்தில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி தெரியக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது கூட இப்படியெல்லாம் இருக்கிறதோ என்று கூட நீங்கள் சிந்திக்கலாம். இப்படிதான் இருக்கிறது, நாம் படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நாள் இந்திய நாளாக இருக்க வேண்டும். இந்த சிந்தனைகள் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க வேண்டும். வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் சொல்லுகின்ற அனைத்து கருத்துக்களை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம், சிந்திப்போம். வருகின்ற நாட்களிலே திட்ட செயல்பட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன் ஒளி வெற்றிகளை ஓங்கி வீசாமல் இதமாக வீசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இனிய மாறி பொழுது குழித்துறை மறை மாவட்டத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பட்டியலினத்தார் மற்றும் பழங்குடியினர் விழிப்பு நாள் ஆகஸ்ட் 10 கலப்பு தின அறப்போராட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கிறவரும் காலங்களாலும் காயங்களாலும் சபிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்து கொண்டே கொள்கையாகவும் குறிக்கோளாக கொண்டு அறப்பணியும் அருள்பணியும் ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மேதகு ஆயரவர்களே, வந்தோரை வரவேற்க உயர்பட்டாம் தமிழ் பண்புக்கேற்ப அத்தனை பேரையும் அன்பொழுக வரவேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் சுரேந்திரன் அவர்களே, வெற்றியோ தோல்வியோ மானிய மரியாதையோ ஒரு போர் வீரனை பார்ப்பதில்லை என்பது போல தாங்களோட தலைவர் கல்வாரிநாதனுக்காக கருப்பு கொடியை சிவப்பு கப்பலத்தை சமமாயத்தை இறைவனியாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவரும் மறை மாவட்ட இயக்குநரும் செயலருமான அருள் தந்தை மனித சுசை அவர்களே, கிட்ஸ் ஸ்டேட் இயக்குனர் மார்டின் அவர்களே, ஆய்வுடைய செயலர் செல்வின் அவர்களே, எல்லோரும் இன்புற்று வாழ்வதை அல்லாமல் வேறொன்று அந்நியனை பராபரமே என்ற பெரும் தத்துவத்தை கலைமை கொண்டு வாழ்கின்றவரும் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழங்குடியினருக்காக உரிமை குரல் எழுப்பி உலகமும் பட்டியலிருந்து சமூக மக்களுக்கு வெடி வெள்ளியாக வழங்கிக் கொண்டிருக்கக்கூடியவரும் பட்டியலின சமூகத்திலிருந்து குமரி மாவட்டத்தில் முதன் முறையாக PhD எனப்படக்கூடிய முனைவர் பட்டம் பெற்று மக்களுக்கு சட்ட ஆலோசனைகளை வழங்குவதற்காக தன்னுடைய மகளையை உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் ஆக்கி பட்டியலின மக்களுக்கு
விடிவெளியாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சுரேஷ் தாமியார் பாண்டி அவர்களே, நாளை பொழுது நல்லதாகவே நம்மால் என்பதை இந்த சமூகத்துக்கு செய்வோம் என்ற லட்சிய நோக்கோடு பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் வழக்கறிஞர் காஸ்மிக் சுந்தர் அவர்களே, பெற்ற சுதந்திரம் மந்திரத்தாலோ மாயையாலோ அல்ல, நம்முடைய முன்னோர்கள் தியாகம் என்னும் செற்றிலே தங்களை மாடுகளாக பூட்டிக் கொண்டு தூய்மையான விதையை ஆட்டி எடுத்த எண்ணெய் தான் இன்று நாம் திருக்கும் சுதந்திரம். அந்த சுதந்திரம் இன்று ஓராய கையில் அகப்பட்ட வெள்ளாட்டு குட்டியை போன்று சிக்கி தவிக்கிறது, துணி துணிக்கிறது. படித்த பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கு அவருடைய வாழ்வையை இருட்டடித்துக் கொண்டிருக்கக்கூடியது ஆகஸ்ட் 10ஆம் நாள் இயற்றப்பட்ட சட்டம். அன்புக்குரியவர்களே, இன்றைய ஆகஸ்ட் மாதம் வந்துவிட்டாலே ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாம் சுதந்திரத்தை கொண்டாடுகின்றோம். டெல்லி மாநகரிலே குண்டு துளைக்காத கூட்டிலே நின்று கொண்டு ஆடுவோமே பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடுகின்றோம். ஆனால் நாம் சுதந்திரம் பெற்றோம் என்று சொல்வதற்கு கூட நமக்கு குண்டு துளைக்காத கூட்டு தேவைப்படுகிறது. அப்படியானால் நாம் எத்தகைய சுதந்திரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர முடியும். இந்திய நாட்டில் சட்டம் உலகிலேயே மிக நீளமான சட்டம். அந்த சட்டத்திலே ஜனநாயகம் இருக்கிறது, சோசியலிசம் இருக்கிறது, சமதர்மம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஜனநாயகம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே தேர்தல் கமிஷனுக்கும் இவிஎம் எந்திரத்துக்கு மட்டுமே தெரியும் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது, யாருடைய உரிமை பொருள்கள் நசுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த எந்திரங்களை இங்கு தீர்மானிக்கின்றன. அதுபோல சோசியலிசம் இருக்கிறது. அம்பானிக்கும் அதானிக்கும் நமக்கும் ஒரே சோசியலிசம் சட்டம் தான் இருக்கிறது. ஆனால் அம்பானியும் அதானியும் வீட்டில் இருந்து கொண்டு உரியவர்களிடம் பேசினால் அவர்களுக்கு தேவையான லட்சம் கோடிகள் வந்து சேரும். ஆனால் நமக்கு வருமா என்றால் வராது. இதுதான் நம்முடைய சோசியலிசம் என்று தந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக சமதர்மம். எல்லோருக்கும் இந்த நாட்டில் பிறந்த எல்லா மனிதர்களும் எந்த ஒரு மதத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பின்பற்றவும் பிரச்சாரம் செய்யவும் உரிமை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிறதா என்பது ஆயிரம் கேள்விக்குறிகள். இன்றைக்கு அரசியல் சட்டம் 25வது விதியிலே நாம் எந்த மதத்தையும் பின்பற்றுவதற்குரிய அனைத்து வழிவகைகளும் உள்ளது. ஆனால் மதமாற்ற தடுப்பு சட்டம் என்ற சட்டம் இந்த நாட்டிலே உதவி கொண்டிருக்கிறது. இது ஒரு சில மாநிலங்கள் அல்ல, பெரும்பாலான மாநிலங்களில் நம்முடைய உரிமைகள் நசுக்கப்படுகிறது. இதற்காக இன்றைய அரசியல் சட்டமானது 1949ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் நாள் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்தது. 1950ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் நாள் தான் நம்முடைய உரிமைகளை பறக்கக்கூடிய தடுப்பு சட்டம் அமலுக்கு வந்து நம்முடைய உரிமைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த உரிமைகளை மீண்டும் பெற்றெடுக்க நாம் களத்தில் இறங்கி போராட வேண்டும். அந்த போராட்டம் குளித்துறை மறைமாவட்டத்தில் இருந்து தொடங்கட்டும். ஆம், முழங்கூர் மண்ணிலிருந்து இந்த போராட்டம் தொடங்க வேண்டும். நம் உரிமைகளை பெற்றெடுப்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். குளித்துறை மறைமாவட்ட SC/ST பள்ளிக்குழுவினர் நடத்துகின்ற இந்த உரிமைக்கான போராட்டத்திலே சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகின்ற அன்புக்கும் வாசகத்துக்குரிய திரு சுரேஷ் ராணி அவர்களே, இந்த
பணிக்குழு, இந்த பட்டியலினத்தார் மற்றும் பழங்குடியினர் பணிக்குழு அதனுடைய பணிகளை எல்லாம் சிறப்பாக ஒருங்கிணைத்து இன்றைக்கு அகில இந்திய கத்தோலிக்க திரு அவை சிறப்பாக முன்னெடுக்கின்ற இந்த உரிமை போராட்டத்திலே குடித்துறை மறை மாவட்டத்திலே இந்த போராட்டத்தை, இந்த அற போராட்டத்தை ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்கு பாசத்திற்குரிய அருள் பணியாளர் மரிய சூசை அவர்களே, நம்முடைய மறை மாவட்ட கிட்ஸ் அமைப்பினுடைய இயக்குனர் தந்தை மார்ட்டின் அவர்களே, உரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற திரு மூலக்கோடு தான் அவர்களே, உரை வழங்குவதற்காக அமர்ந்திருக்கின்ற அன்புக்கும் பாசத்திற்குரிய வழக்குரைஞர் திரு காஸ்மிக் சுந்தர் அவர்களே, இந்த இந்த மறை மாவட்டத்திலே செயற்குழு தலைவராக இருக்கின்ற அன்புக்குரிய திரு சுரேந்தர் அவர்களே, செயற்குழு செயலராக இருக்கின்ற திருமதி கார்மல் மேரி அவர்களே, இந்த வேளையிலே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய இந்த பணிக்குழுவில் பல்வேறு பொறுப்புகளில் மறை மாவட்ட அளவிலே இருக்கின்ற பொறுப்பாளர்களே, வட்டார பொறுப்பாளர் அன்புக்குரிய தம்பி மனோஜ் அவர்களே, இந்த கருப்பு தினத்திலே இந்த உரிமைக்கான போராட்டத்திலே கலந்து கொண்டு இந்த உரிமை குரலை கொடுப்பதற்காக நீங்கள் கூடி வந்திருக்கிறீர்கள். மறை மாவட்டத்தினுடைய பல்வேறு பங்குகளிலிருந்து, பணிக்குழுவிலிருந்து. எனவே இங்கே வந்திருக்கின்ற நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும், கலந்து கொள்கின்ற அத்தனை பேருக்கும் இந்த உரிமைக்கான போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே சிறப்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலில் அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மனித மாண்பும் சமத்துவமும் நிறைந்த ஒரு வாழ்வை பட்டியலினத்தார் அல்லது தலித் மக்கள் பெற வேண்டும் என்றும் ஒரு உரிமை போராட்டத்திலே நாம் எல்லாம் இன்றைக்கு பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் ஆண்டவர் இயேசு ஒடுக்கப்பட்டவருடைய விடுதலைக்காக தனது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்து அவர் நடத்திய ஒரு உரிமை போராட்டத்தினுடைய தொடர்ச்சிதான் இந்த போராட்டம் என்று நாம் சொல்ல முடியும். எனவே இயேசு நிகழ்த்திய ஒரு உரிமை போராட்டத்தினுடைய தொடர் நிகழ்வாக நாம் இன்றைக்கு இந்த குடித்துறை மறை மாவட்டத்திலே நாம் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம். அதுபோலவே அரசியலமைப்பு சட்டத்தையும், அந்த அரசியலமைப்பு சட்டம், நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்குகின்ற சமத்துவத்தையும், அதுபோலவே சமய சார்பின்மையையும் நம்புகின்ற நம் ஒவ்வொருவருடைய கடமை இந்த உரிமை போராட்டம் என்பதை நான் இந்த வேளையிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கையில் உலக கத்தோலிக்க திருவையானது இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த உரிமை போராட்டத்தை முன்னெடுக்கின்ற வேளையிலே குடித்துறை மறை மாவட்டமும் இந்த பட்டியலினத்து மக்கள் மற்றும் இந்த பட்டியலினத்து மற்றும் பழங்குடி பணிக்குழு இதன் மீது தனிப்பட்ட கரிசனை கொண்ட ஒரு மறை மாவட்டமாக இருக்கின்றது. இந்த மக்கள் எல்லா நிலையிலும் சமத்துவத்தோடும் சம உரிமைகளோடும் வாழ வேண்டும் என்பதற்காக குடித்துறை மறை மாவட்டம் பல்வேறு காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றது. அதற்கு தனி திட்டங்களை தீட்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த பணிக்குழுவை வளர்த்தெடுப்பதும், இந்த பணிக்குழுவிலே இருக்கின்றவர்கள் ஒற்றுமையோடு உறவோடு நீங்கள் இணைந்து நம்முடைய உரிமைக்காக போராட முன்வருவதும் நம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கின்றது என்பதை ஒருபோதும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. 1950ஆம் ஆண்டு பட்டியல் சாதிகளுக்கான அரசியலமைப்பு ஆணை மதத்தின் அடிப்படையில் பாகுபடுத்தி இந்து மதத்திலிருந்து வேறுபட்ட சமயத்தை சார்ந்த எவரும் பட்டியல் சாதியை சார்ந்தவர்களாக கருதப்படக்கூடாது என்று கூறுகின்றது. ஆனால் 1956 தலித் சீக்கியர்களையும் 1990 தலித் பௌத்தர்களையும் பட்டியல் சமூக பிரிவிலே அவர்கள் இணைத்திருக்கிறார்கள். இந்த உத்தரவு அரசியல் அமைப்புக்கு எதிரானது, சட்டவிரோதமானது,
வகுப்புவாத மனநிலை மிகுந்தது. எனவே சமத்துவம், சமய சுதந்திரம் போன்ற வேறான அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இது இருப்பதை நாம் பார்க்கின்றோம். 1983 ஆண்டு இந்த அரசியலமைப்பு ஆணை 1950 எதிர்த்து தலித் கிறிஸ்தவ சூசை என்பவர் வழக்க தொடர்ந்தார். 1985 வழங்கப்பட்ட தீர்ப்பிலே கிறிஸ்தவ தலித் மக்களின் சமூக பொருளாதார இயலாநிலை, அவர்களுடைய பண்பாடு, அவர்கள் கல்வியில் பின்தங்கி இருக்கின்ற நிலை, இன்னும் தலித் மக்களை போன்று அவர்கள் ஒடுக்கப்படுகின்ற நிலை போன்றவை எண்ணிக்கப்படவில்லை என வழக்கை தள்ளுபடி செய்தது. ஆனால் அதன் பின் 2004 ஆண்டு உச்ச நீதிமன்றத்திலே தொடரப்பட்ட பொதுநல வழக்கிலே தலைமை நீதிபதி கே.பி. பாலகிருஷ்ணன் அவர்கள் அரசியலமைப்பு முரண்பாட்டை ஆராயாமல் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய தலித் மக்களின் நிலை குறித்து ஒரு சில கேள்விகளை மட்டும் எழுப்பி வழக்கை அவர் ஒத்திவைத்தார். மேலும் 8 வாரங்களிலே பதிலளிக்க வேண்டும், ஒன்றிய அரசு 8 வாரங்களிலே பதிலளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் அந்த ஒன்றிய அரசு இதற்கு பதிலளிப்பதற்கு எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் 15 ஆண்டுகள். இந்த வழக்கை எனவே ஓரம் கட்டி ரங்கநாத் மிஸ்ரா ஆணையம் தனது அறிக்கையை 2007 வெளியிட்டது. ஜாதி அமைப்பும் ஒடுக்குதல்களும் மதத்தை தாண்டி எல்லா மக்களையும் சமூக பொருளாதார பண்பாட்டு அரசியல் தளங்களிலே இன்றைக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என திட்டவட்டமாக இந்த ஆணை, இந்த அறிக்கையானது அது சான்று பகர்ந்தது. ஜனவரி 8, 2020 அன்று வழக்கறிஞர் பிராங்க்லின் சீசர் தாமஸ் தேசிய தலித் கிறிஸ்தவ கவுன்சில் சார்பாக ரங்கநாத் மிஸ்ரா அறிக்கையை நிறைவேற்ற மனு தாக்கல் செய்தார். ஆனால் இந்திய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ரங்கநாதன் கமிஷன் அறிக்கை பல அம்சங்களை புறக்கணித்திருக்கின்றது, அது மட்டுமல்ல இது குறைவுபட்ட ஒரு அறிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி அந்த அறிக்கையை அவர் நிராகரித்தார். எனவே அறிக்கையானது நிராகரிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து புதிய விசாரணை கமிஷனை முன்னாள் நீதிபதி கே.பி. பாலகிருஷ்ணனின் தலைமையிலே ஒன்றிய அரசு அமைத்தது. எனவே வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன், வரலாற்றை உங்களுக்கு திருப்பி காட்ட விரும்புகின்றேன். எனவே இந்த கே.பி. பாலகிருஷ்ணன் தலைமையிலே ஒன்றிய அரசு மீண்டும் ஒரு புதிதான விசாரணை கமிஷனை நியமிக்கின்றது. இந்த நீதிபதி யார்? இந்த நீதிபதி தான் 2004 ஆண்டு தலித் கிறிஸ்தவ மக்களின் SC/ST தகுதியை, அவர்களுடைய தகுதி நிலை கோரிய வழக்கை தள்ளுபடி செய்த ஒரு நீதிபதி ஆவார். இவர் தலைமையிலே அக்டோபர் 10, 2024க்குள்ளாக விசாரணை கமிஷனின் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என உச்ச நீதிமன்றம் கேட்டுக்கொண்டது. ஆனால் அக்டோபர் 10, 2025 நாளில் தான் அறிக்கை சமர்ப்பிக்க முடியும் என மீண்டும் ஒரு வருடம் தள்ளி போட்டிருக்கிறது. எவ்வளவு நாட்கள் தள்ளி போடுவார்கள்? எதற்காக தள்ளி போடுவார்கள்? அன்புக்குரியவர்களே, எனவேதான் நம்முடைய உரிமை போராட்டம் தொடர்கின்றது. ஏற்கனவே தாமதமாகிய இந்த நீதி நடவடிக்கைகளானது பெரும் அநீதியை நமக்கு கிறிஸ்தவ தலித் மக்களுக்கு உருவாக்கி இருக்கிறது. மேலும் மேலும் இதை தாமதப்படுத்துவது நமக்கு பெரும் சந்தேகங்களை வலுக்க செய்கின்றது, சந்தேகங்களை உருவாக்குகின்றது. எனவே கிறிஸ்தவ தலித்துக்களுக்கு, ஏன் முஸ்லிம் தலித்துக்களுக்கு நீதி வழங்குகின்ற ஒரு நோக்கோடு நாம் தொடர்கின்ற முயற்சிகள், நாம் முன்னெடுக்கின்ற இந்த போராட்டங்கள் ஜாதி மதம் கடந்து இன்னும் எழுச்சியோடு நாம் இதை முன்னெடுக்க வேண்டும். நமது உரிமை போராட்டத்தினுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும், அதில் ஐயமில்லை. எனவே கிடைக்கும் வரை நம்முடைய உரிமை போராட்டம் தொடரும். கடைசியானவரை முதன்மையாக்கும், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்கும், ஏன் காணாமல் போன
ஆட்டையும் மகனையும் கூட முதன்மைப்படுத்துகின்ற நம் ஆண்டவர் இயேசு சமாரியரையும் உரையினத்தாரையும் ஏழைகளையும் தனது இறையாட்சியிலே முதன்மைப்படுத்தியவர் நம் ஆண்டவர் இயேசு. எனவே இயேசுவினுடைய சீடர்களாய் இயேசுவினுடைய பார்வையோடும் இயேசுவினுடைய மனநிலையோடும் இயேசுவின் இணைத்து இயங்குகின்ற செயல்முறைகளோடும் இந்த நீதி போராட்டத்திலே நாம் எல்லாம் தளராது ஊக்கமுடன் இணைந்து நாம் இதிலே பங்கெடுப்போம். தனிப்பங்களின் தனிப்பட்ட சிக்கல் இல்லை. இது தனிப்பங்களின் தனிப்பட்ட பிரச்சனை அல்ல. இது நீதி, சமத்துவம், சமய சார்பின்மை போன்ற அரசியலமைப்பு சட்டத்தின் மதிப்பீடுகளை பாதுகாப்பதற்கான ஒரு உரிமை போராட்டம் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இதிலே மாநில நியமிக்க சகோதர சகோதரிகளாய் கைகோர்த்து இலக்கை அடையும் வரை நாம் இந்த உரிமை போராட்டத்தை தொடர்வோம். மீண்டும் ஒருமுறை உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.